இல்ல ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அ இக்பால்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாகிஸ்தானி பையன் வந்து ஹி வாஸ் டிராஃபிக்ட் இன் நேபாள் நினைக்கிறேன். 8 வயசுல. அவன் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறான். வந்துட்டு ஹி ஸ்டார்ட்டட் டாக்கிங் அபவுட் ஹி பிகம் அ பிக் ஸ்பீக்கர் இன் இன் பாகிஸ்தான். அப்புறம் ஒரு 12 வயசுல டே லைட்டில் ஹி வாஸ் ஷாட் டெட். அவன் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க. என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. பட் தட்ஸ் வாட் ஹேப்பன். அப்போ நான் அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து ஐ ஹேட் அ ஹியூஜ் இம்பேக்ட். ஏன்னா ஒரு 8 வயசில் ஒரு பையனை வந்து கடத்தி டிராஃபிக்கிங் கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னு தெரில. வாட் தே டிட் ஐ டோன்ட் நோ. பட் அவன் வந்துட்டு ஹவு டேலண்டட் ஹீ வாஸ். ஒரு 12 வயசில் ஒரு ஒரு க்ரௌட் புல்லிங் ஸ்பீச் கொடுக்குறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஒரு ஒரு பையன் வந்து ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தனால அந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறான். அப்படி மாட்டாமல் இருந்ததுதானே ஹி வுட் ஹவ் பீன் அ பிகம் வாட் எவர் அப்படிங்கிறது. அந்த இது தாக்கத்தில் இந்த ஸ்கிரிப்ட் வந்தது எனக்கு. ஸோ ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஐ வாஸ் வெரி ஷாக்ட். ஐ குடன்ட் டூ எனிதிங் ஃபார் 3 days. அது மைண்டிலே ஓடிக்கிட்டே இருந்தது. நம்பர் ஒன் ஃபேக்ட் எனக்கு என்ன ஹியூஜ் ஷாக் அண்ட் இம்பேக்ட்னா நீங்கள் சொன்ன மாதிரி